என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கும்பராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது, மேலும் அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போறோம். இந்த பதிவானது கண்டிப்பாக கும்பராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும். எனவே நீங்க கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியிலேயே இருக்கிறாருங்க. செவ்வாய் மீன ராசியில இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. ரிஷபத்துல குருவும் சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு மாறுறாருங்க. கும்பத்துல சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குது. இந்த வாரத்துல வேறு கிரக மாற்று எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்யறாருங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நீங்க கவனமுடன் செய்ய வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம். அதுல கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கும்பராசிக்கார நேயர்களே, நீங்க பொதுவாகவாக சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்க. உங்களுக்கு சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க உங்களுக்கு தாமதம் ஆனாலும் எதிர்பாராத வகையில உங்களுக்கு உதவிகளும் வந்து சேருங்க. புதிய நண்பர்களின் பழக்கமும் உங்களுக்கு ஏற்படும். அவர்களும் உங்களுடைய வியாபாரத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சியால் சில மேன்மையான பலன்கள் உங்களுக்கு கிட்டும். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பதால யாருக்கும் நீங்க வாக்கு கொடுக்க கூடாது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுங்க. இல்லை என்றால் கெட்ட பெயரை சுமக்க வேண்டிய நிலை கூட உருவாகலாம். சண்டை சச்சரவுகளில் இருந்து நீங்க ஒதுங்கி நிற்க வேண்டும். புதன் 3ஆம் இடத்தில் இருப்பதால மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையினர் மேன்மையான பலனை காண்பாங்க. கமிஷன் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தையும் அடைவாங்க. குரு 4ஆம் இடத்தில் இருப்பதால மேலதிகாரிகள் உங்களின் பணியை முதுகில் தட்டி பாராட்டுவாங்க. விரோதிகளின் சூழ்ச்சிகள் மாயமாக மறந்து போகுங்க. அரசாங்க உத்தியோகத்துல பதவி உயர்வு உண்டாகும். மேலும் உங்களுக்கு ஆரோக்கியமும் அதிகரித்து காணப்படும். சுக்கிரன் 3 மற்றும் 4ஆம் இடத்துல இருப்பதால பழைய வீட்டிற்கு வர்ணம் பூசி மகிழ்வீங்க. மனைவியின் மனம் அறிந்து தங்க நகைகளும் நீங்க வாங்கி கொடுப்பீங்க. சனி ராசியில இருக்கிறாருங்க. உங்களுடைய மனதை புரிந்து கொண்டவர்களால் இதமான அறிவுரையும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நீங்க அதிக கவனமும் செலுத்த வேண்டும். ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதால கட்டுமான தொழில நீங்க கவனமாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரி வகையில உங்களுக்கு செலவுகளும் ஏற்படலாம். கேது 8ஆம் இடத்தில் இருப்பதால புரிந்துணர்வு இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்து சங்கடப்படுவீங்க. 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு செயல்லையும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவானது திருப்தி தருவதாகவே இருக்கும். பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து தான் காணப்படும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் வருகை உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும். தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலையும் கணிந்து வரும். சிலருக்கு நீண்ட நாள்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும்.
அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளில் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க. வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே விற்பனையை நீங்கள் அதிகரிக்க முடியுங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளை சமாளிப்பதில் சிரமமும் ஏற்படலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 6 மற்றும் 9. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 18 விடியற்காலை முதல் 19 முழுவதும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமான் படத்தின் முன்பு கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டமானது படிப்படியாக விலகிவிடுங்க. அந்த பாடல் என்னவென்றால், குழலார் பன்சை கோல காவுளான் கலலால் மொய்த்த பாதம் கைகளால் தொழலார் பக்கம் துயரம் இல்லையே என்ற பாடலை தினமும் 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுங்க. அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களாக வராத உறவினர்கள் வந்து இன்ப அதிர்ச்சி தருவாங்க. புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி நீங்கள் அதிகப்படியான லாபத்தையும் பெறுவீங்க. எழுத்தாளர்களின் புதிய நூல்களும் வெளிவரும். மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு கடின உழைப்பும் தேவைப்படுது. வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபம் தருவதாகவே அமையும். இதுவரை கடினமாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு எளிதில் கைகூடுங்க. எதிரிகளின் திட்டங்களை சமயோஜிதமாக செயல்பட்டு முறியடிப்பீங்க. அரசு பணியாளர்கள் அக்கறையுடன் பணிபுரிந்து அதிகாரிகள் பாராட்டுதல்களை பெறுவாங்க. அடுத்து சதயம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். சிலருக்கு பகைவரால தொல்லை, வருமான குறைவு, பயணங்கள் ஆகியவையும் ஏற்படலாம். புதிய வேலை வாய்ப்புக்கான அரசு உத்தரவுகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தீய குணம் உள்ள நபர்களிடம் இருந்து விலகி இருப்பதே உங்களுக்கு நல்லதுங்க. புதிய முதலீடுகளால் தொழில் ஏற்றமே காணப்படும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றமும் சாத்தியப்படுங்க. அன்புமிக்க பெண்களால் ஆனந்தமும் பெருகி காணப்படும். அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகளால் தொழிலில் அதிகப்படியான முன்னேற்றமும் ஏற்படலாம். உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் வந்து குவிய போகுதுங்க. அடுத்து பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரமானது ஆரோக்கிய நிலை மேம்பட்டு தான் காணப்படும். மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மரியாதையை விட மதிப்பும் மரியாதையும் இன்பு அதிகரித்து காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையுங்க. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் இனிதே நடந்தேறும். அரசு பணி புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது. அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால எதிரிகளின் கொட்டமும் அடங்கும். அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க. அந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றியும் பெறுவாங்க. சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லமும் அமையுங்க. அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, செவ்வாய், ஆயுள் ஸ்தானத்தில் கேது, ஜென்மத்தில் சனி என்று சஞ்சரிப்பதால் செயல்களில் நீங்கள் அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் தொழிலில் அக்கறை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். லாபமும் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திங்கட்கிழமை வரை சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. குருவின் பார்வையும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி அனைத்தும் குறைந்துவிடும். தொழிலில் ஏற்பட்ட தடையும் விலகும். வருமானமானது அதிகரிக்கும் வாரம் என்று சொல்லலாம். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த வாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி அகன்றுவிடும். உங்கள் செயல்கள் அனைத்துமே லாபத்தை பெற்றுத்தரும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். வம்பு வழக்குகளில் சாதகமான நிலையை ஏற்படும். புதிய முதலீடுகளை நீங்கள் இந்த வாரம் தவிர்க்க வேண்டும். இதுவரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக கும்பராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமைந்திருக்கும் நம்பரே.
இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.